என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி சுட்டிக்காட்டுகிறார் பாருங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். ஒன்றுமில்லாதவனாக இருந்தும் தன்னை ஒரு பெரிய மனுஷனா அல்லது தனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி ஒரு மனுஷன் தனக்குள்ள நினைத்து கொண்டிருப்பான் என்று சொன்னால், யாரோ ஒருத்தர் அவனை வஞ்சனைக்கு நேராக நடத்தணும்னு அவசியம் இல்லை. அவன் தன்னைத்தானே வஞ்சித்து கொள்கிறான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். சில பேரை நம்ம பார்க்க முடியும், எதையும் சரியாக கற்றிருக்க மாட்டாங்க, ஆனால் பாருங்கள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. இதுதான் அவர்களை ஒரு பெரிய வஞ்சனைக்கு நேராக நடத்த ஆரம்பித்துவிடும். கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், அருமையான மகனே, அருமையான மகளே, உன்னை எண்ண வேண்டியதற்கும் அதிகமாக நீ எண்ணிக்கொள்வாய் என்று சொன்னால் அதுவே உனக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாய் அமையும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்தில் உணர்த்தி காட்டுகிறார். வஞ்சித்தல் என்று சொன்னால் யாரோ ஒருத்தர் ஏமாத்துறது, அதுதானே வஞ்சித்தல். ஆனால் இப்படிப்பட்டவங்களை யாரோ ஒருத்தர் ஏமாற்றணும்னு அவசியம் இல்லை, அவங்க தங்களையே ஏமாற்றிக் கொள்வார்கள் என்று சொல்லி கர்த்தர் தன் வார்த்தையின் மூலமாய் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன்னை எண்ணுவதற்கும் அதிகமாய் மிதமின்றி எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? ஒருவேளை நீ சரியாகவே கற்றிருக்கலாம், ஆனால் அந்த இடத்திலும் கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பி. எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி உன்னுடைய ஆணவத்தில் நீ எப்பொழுதுமே பேசுவாய் என்று சொன்னால் அதுவே வஞ்சனைக்கு நேராய் நடத்தும் என்று சொல்லி கர்த்தர் தன் வார்த்தையில் சுட்டி காட்டுகிறார். எல்லா சமயத்திலும் வேத வாக்கியங்களை தியானித்து மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற காரியங்களை கற்றுக்கொண்டே இருப்போம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் மரண பரியந்தம் நாம் கற்றுக்கொண்டு தான் இருக்க வேண்டும். பாருங்கள், முற்றிலும் நாம் தேறினவன் ஆனேன் என்று சொல்லி யாராலும் சொல்ல முடியாது. பாருங்கள், நாம் கடைசி வரையிலும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு பூரணத்தை நோக்கி நாம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.